பொதுவா பேய் படங்கள்ல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா, படம் பயங்கர த்ரில்லிங்கா இருக்கணும், அங்கங்க ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஹாரர் காமெடின்னு ஒரு ஜர்னர் வந்ததுக்கப்புறம், அதே பேட்டர்ன்ல நெறைய படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா, இந்த வீடியோல இப்ப பார்க்க போற 2 படங்களுமே முழுக்க முழுக்க ஹாரர மட்டும் நம்பி எடுத்த படங்கள். முக்கியமா இந்த 2 படங்களுமே தெலுங்கு சினிமால பயங்கர ஹிட்டான படங்களும் கூட. இப்ப இந்த வீடியோல எந்த ஒரு ஸ்பாய்லரும் இல்லாம சொல்றேன், கேளுங்க. தெலுங்கு சினிமாலேயே 100 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ண ஒரு ஹாரர் படம்னா அது கண்டிப்பாக இந்த விருப்பாக்ஷா தான். 1979ல் ருத்ரவனம் அப்படிங்கிற வில்லேஜில் வெங்கடாச்சலபதிங்கிற ஒருத்தன் பிளாக் மேஜிக்காக நிறைய சின்ன குழந்தைங்களை பலி கொடுத்துட்ருக்கான். இதனால் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த வெங்கடாச்சலபதியும் அவன் ஒய்ஃபையும் மரத்தோட கட்டி வச்சு உயிரோட எரிச்சிடுறாங்க. சாகும்போது அவன் ஒய்ஃப் என்ன சாபம் விட்டுறான்னா, இன்னும் 12 வருஷத்துல இந்த ருத்ரவனம் சுடுகாடு ஆகிடும் அப்படின்னு சொல்றா. இப்போ இறந்து போன 2 பேருக்கும் ஒரு பையன் இருக்கான். அவனை ஊர் மக்கள் எதுவும் பண்ணிடாம அந்த ஊர் தலைவர் என்ன பண்றாருன்னா அவனை ஒரு ஹோம்ல சேர்த்துடுறாரு. இப்போ கட் பண்ணா 12 வருஷத்துக்கு அப்புறம் 1991 காமிக்கிறாங்க. ருத்ரவனம் வில்லேஜுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஹீரோவும் அவங்க அம்மாவும் வராங்க. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோக்கு ஹீரோயினியை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிடுது. ஆனா ஹீரோயினிக்கு ஹீரோ மேல எந்த ஒரு விருப்பமும் இல்லை. இப்படி போயிட்டு இருக்கப்ப ஒரு பாயிண்ட்ல ஊருக்குள்ள ஒருத்தரா மர்மமான முறையில இறக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எதனால இறந்து போறாங்க, 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபேமிலி இறந்ததுக்கும் இப்ப நடக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தான் இந்த விருப்பாக்ஷா படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட ஹாரர் சீன்ஸ் அப்புறம் வைலன்ஸ் இதுக்காகவே இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கவே முடியாது. ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர் படம், அதுவும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்க படம் பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த விருப்பாக்ஷா படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்டு வெர்ஷனோட அவைலபிளா இருக்கு. 2022ல் தெலுங்கு சினிமால ஒரு சூப்பர் ஹிட்டான ஹாரர் படம் தான் இந்த மசூடா. இப்பவே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கப்புறம் தான் 1989ல் சித்தூர்ல ஒரு அண்ணன் அவரோட தம்பியை எப்படியாவது இந்த ஊரை விட்டு அனுப்பிடணும் அப்படின்ட்டு ஒரு கரும்பு கட்டு வழியா கூட்டிட்டு போறாரு. ஆனா இவங்க போற வழியில அமானுஷமா ஏதோ நடக்க, அப்புறம் ஒரு உருவம் இவங்க 2 பேரையும் அடிச்சு ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போயிடுது. இவங்களை காப்பாத்துறதுக்காகவே ஒரு பொண்ணும் மிர் அப்படிங்கிற ஒருத்தரும் போறப்ப மரத்துல இருந்து ஒரு பெரிய கிளை விழுந்து இவங்க 2 பேரும் பாதிக்கப்படுறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் ஒரு லேடி பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்கதை காமிக்கிறாங்க. இப்போ கட் பண்ணா 1999 ஹைதராபாத். அந்த மரக்கிளை விழுந்துச்சுல ஆரம்பத்தில் 2 பேர் மேல, அவங்க திரும்பவும் இன்னும் கொஞ்சம் பேரோட சேர்ந்து ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க. ஆனா அது என்ன நமக்கு அப்போ காமிக்கல. இப்போ அந்த இடத்துக்கு அடுத்த நாள் போலீஸ் வந்து என்னன்னு பாக்குறாங்க. பார்த்தா ஒரு மரத்துல ஒரு லேடியை கட்டி வச்சு ப்ரூட்டலா கொலை பண்ணியிருக்காங்க. இப்போதான் கதை ப்ரெசண்ட்டுக்கு வருது. தன்னோட ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு வந்து அவங்க பொண்ணோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க நீலம். அவங்க பொண்ணோட பேரு நசியா. இவங்களோட நெய்பர் தான் கோபி, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நீலம், நசியா இவங்க 2 பேருக்கும் கோபி தான் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காரு. கோபிக்கு அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மினி அப்படிங்கிற பொண்ணை ரொம்ப பிடிக்கும். இப்போது மினியை ஒரு நாள் தன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கோபி கூட்டிகிட்டு வராரு. அப்போது இவங்க 2 பேரும் ஒன்றா பேசிகிட்டு இருக்கப்போ சடனாக கோபி வீட்டு கதவை நீலம் தட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் கதவை திறந்து கோபி என்னன்னு கேட்டால் நீலம் என்ன சொல்கிறாங்கன்னா, நசியா அவர் ரூமில் ஏதேதோ பண்ணிட்டு இருக்கா, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் நீ வந்து பாரு கோபி அப்படின்னு அவர் ஹெல்ப்புக்கு கூப்பிட, அந்த பாயிண்ட்ல ஆரம்பிக்கிற கதைங்கிறது அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட போகிறது தான் இந்த மசூடா படத்தோட மீதி கதை. விருப்பாக்ஷா மாதிரி இந்த படமும் தெலுங்கு சினிமாவில் பெரிய ஹிட் ஆனிச்சு. முக்கியமாக இந்த படமும் ஏ சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு ஹாரர் படம் தான். உங்களுக்கு பயங்கர ஹாரரா இல்லை பயங்கர வைலன்ஸான ஒரு ஹாரர் படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த மசூடா படத்தை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். முக்கியமாக இந்த படம் ஆஹா தமிழ் ஓடிடியில் தமிழ் டப்டு வெர்ஷனோட அவைலபிளாக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு 2 தரமான ஹாரர் படத்தை பற்றி பார்த்தோம். இந்த படங்களை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு எந்த படங்களை பற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன வீடியோஸ் ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு முறை பாருங்கள்.